வணக்கம். கேரள கர்நாடக அரசுகள் காவிரி வடிநிலத்தில் மேற்கொள்ளும் சிறுபாசனம் பற்றிய விவரங்களை கண்காணிக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்கிறது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கேரள மாவட்டம் இடுக்கி அருகே சிலந்தியாற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதாக வெளியாகியிருந்த காட்சிகள் தமிழக அளவில் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை பதிவு செய்து வந்தனர். அந்த வகையில் தான் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த விஷயத்தில் தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் முயற்சி பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கள்ள மௌனம் எதிர்க்கட்சி தலைவருக்கு கைவந்த கலை என்பதை காவிரி பிரச்சனையில் மட்டுமல்ல பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் தேர்தல் கூட்டணியிலும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு யாருமல்ல காவிரி இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நீர் உரிமையில் 14.75% டிஎம்சி நீரை கள்ள மௌனம் சாதித்து தாரை வார்த்தது இதே பழனிசாமி தான் என்றும் அமைச்சர் துரைமுருகன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சிலந்தி ஆற்றின் விவகாரம் தொடர்பாகவும் அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 29வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலேயே காவிரி வடிநிலத்தில் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் மேற்கொள்ளும் சிறுபாசனம் பற்றிய விவரங்களை சேகரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற அதிகாரிகள் வலியுறுத்தியிருந்தார்கள் என்றும் அந்த அறிக்கையில் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இனி வரும் கூட்டங்களிலும் தொடர்ந்து இந்த பிரச்சனை குறித்து தமிழக அரசின் அதிகாரிகள் வலியுறுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் காவிரி தீர்ப்பினை மீறும் விதமாக கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் அதை உறுதியுடன் தமிழ்நாடு அரசு எதிர்க்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை சட்ட ரீதியாக மட்டுமல்ல அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு அரசு நிலைநாட்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.